அடடா நண்பர்களே, பக்கத்துல இருக்கிற மால்ல சேல் போட்டிருக்காங்க ஐயா. 50% டிஸ்கவுண்ட் ஐயா. முதல்ல ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கணும். நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குவேன் ஐயா. அப்போ நான் மொபைல் வாங்கிக்கிறேன். நான் சாப்பிடுற பொருள் வாங்குவேன். வாங்க, shopping போகலாம். என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் எங்க போக போறீங்க? மேடம், பக்கத்துல இருக்கிற மால்ல சேல் போட்டிருக்காங்க. நாங்க எல்லாரும் அங்க ஷாப்பிங்க்கு போலான்னு இருக்கோம் மேடம். சரி, போயிட்டு வாங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கணும். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எஸ் மேடம். சரி, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. பாய். பை பை மேடம். வாங்க ஐயா, உள்ள போலாம். மாலுக்குள்ள நாங்க பெட்ஸ் எல்லாம் அலோ பண்றதே இல்ல, அதனால நீங்க யாரும் உள்ள போக முடியாது. அப்படியா? ஓகே, நாங்க கிளம்புறோம். அவ்வளவுதான், ஒண்ணுமே வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் மாலுக்குள்ள அலோவ்டு. வெல்கம் வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். உள்ள போக. போலாரைட் போலாரைட் போலாரைட். பரவாயில்ல, மால்ல நல்லாவே டைம் பாஸ் ஆகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுற பொருள் எல்லாம் எங்க இருக்கு? எப்பா ஏய், ஹனி எங்க ஐயா? இந்த படி எதுக்காக மேல போக மாட்டேங்குது? டேய் டாங்கி, இந்த பக்கம் வாடா. இதுதான் மேல வரதுக்கான படிக்கட்டு. அப்படியா? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். வா பெருசு, வா. ஐயா, தொப்பி. எப்படி? நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். ஓகே, திரும்ப இதே இடத்துல வந்து மீட் பண்ணனும். அடடா, சாப்பிடுறதுக்கு இவ்வளவு ஆப்ஷனா? எதை சாப்பிடுறது? அடேங்கப்பா, நான் எல்லாம் சாப்பிட போறேன். வாவ், வாசனை நல்லா இருக்கு. அண்ணா, இட்லி இருக்கா? இது சைனீஸ் ஷாப் சார். அப்படின்னா சைனீஸ் இட்லி தாங்க. எங்க கிட்ட சைனீஸ் இட்லிலாம் இல்ல சார். அது ரொம்ப ஈஸியாச்சு. இட்லியை செஞ்சு அதுல சாஸ் போட்டுருங்க. பக்கத்துல இருக்கிற கடையில நீங்க கேக்குறதெல்லாம் கிடைக்கும் சார். வர கஸ்டமரை இப்படி அனுப்புனீங்கன்னா கடைசி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வா, சூப்பர். நான் பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கேன். கிட்டி, கிட்டி, நில்லு. கிட்டி. கிட்டி, இதோ நான் வந்துட்டேன். ஏ. சாரி. பன்னி, நீ வண்டியில வந்த எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்ட. சும்மா நின்ன என்னோட கிட்டியே நீ தள்ளி விட்டுட்ட. கையை தட்டுங்க. இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்களா என்ன? கிட்டிக்கு அடிபட்டிருக்கு. நீங்க நின்னு கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாரி கிட்டி. இரும்பெல்லாம் எடுத்து போட்டு வேலை செஞ்சா அதுதான் பட்டற. நீ தள்ளி விட்டுட்டு என்ன ஏன் திட்டற? கையை தட்டுங்க. என்ன இது? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இன்னுமா வரல? வந்துருச்சு. ஹை, சவுத் இந்தியனால சாஸ் பண்ண முடியல, சைனீஸ் இட்லி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பூனையா இருந்துகிட்டு ரெண்டையும் ஒன்னா சாப்பிட ஆசைப்படக்கூடாதா? பாம் எங்க? ஏதாவது ஷாப்ல இருக்கும். அச்சோ, பாமா, இங்க பாம் வெடிக்க போகுதா? என்னால எப்படி இங்க சாப்பிட முடியும்? ஓடுங்க 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 ஓடுங்க. மால்ல பாம் இருக்கு. என்னையா சொல்ற? சத்தமா சொல்லுயா. மால்ல பாம் இருக்கு. பாமா? பப்புவோட அப்பா, மால்ல பாம் இருக்கா? பாம் இருக்கு.
ஓடுங்க 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 மல்ல பாம்பு இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணா. அம்மாவை பார்த்தா உனக்கு என்ன பாம் மாதிரியா தெரியுது? அம்மா பாவம் கஷ்டப்படுவாங்கல்ல. ஓடுங்க 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 மல்ல பாம்பு ஓடுங்க யார் உங்ககிட்ட பாம் இருக்குன்னு சொன்னதை சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், மேல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஷாப்ல பாம்பு இருக்கான். எக்ஸிட் வரை இழுத்து மூடுங்க. டெரரிஸ்ட் மால்குள்ள தான் இருக்காங்க. கால் த போலீஸ். என் கூட வேலை செய்யற ஒரு பேரோ டாமு இந்த மால்ல வச்சிருக்காங்க ஐயா பாம்பு. கைய தட்டுங்க. யாரும் வெளியே போக கூடாது. டெரரிஸ்ட் வந்து பாம் எங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போகணும். எல்லாரும் உள்ளேயே இருங்க. என்னோட ஏரியாவிலே பாமா தேடுங்க. பாம் எங்க இருக்குன்னு எல்லாரும் தேடுங்க. பாம் எங்க இருக்கு? கமான் கிடைச்சிடு. பாம் நீ எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஷாப்லயும் போய் செக் பண்ணுங்க. ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. இங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல. ஏய் எங்கயா இருக்கு? எங்கப்பா அது கிடைச்சா நல்லா இருக்கும். எங்க எங்க அந்த பாம்பு? சிறுசு இன்ஸ்பெக்டர் பாண்டா, இங்க பாருங்க, டை பாம்பு இங்க இருக்கு. ஸ்டூபிடு, முட்டாளே, இது ஒரு சீத்தாப்பழம். டைம் பாம்பா இருந்துச்சுன்னா அதுல டிக் டிக்னு சத்தம் கேட்கும். ஏய் ஹனி, நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். எங்கப்பா அந்த பாமு? இங்க பாம்பு இருக்குன்னு நியூஸ் சொன்னது யாரு? அதோ அவங்கதான். பாம்பு எங்க இருக்கு? இந்த டாங்கி சொன்னதை கேட்டா இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடடா, இந்த ஹனிதாப்பா பாமு. இவன் ஏதாவது இப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பான். ஓ, இல்ல இன்ஸ்பெக்டர் சார், 2 பேர் பேசுறத நான் என் காதால கேட்டேன். அவங்க தான் பேசினது. கொண்டாங்கய்யா அவங்கள புடிங்க. நீங்க டெரரிஸ்டா? இல்ல, தேங்காய் பத்த வைக்கிறவன். பாம்பு ஒரு ஷாப்ல இருக்குன்னு நீ தானே சொன்ன, சொல்லு இப்ப. பாம் எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. இவன் தான் பாம். மனித வெடிகுண்டா? ஆமா, இவன் பாம் தான். வெடிக்காதையா, வெடிக்காதே. இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, வெடிக்காதே. நான் ஏன் சார் வெடிக்கணும்? நீங்க தானேயா பாமு? என்னோட செல்ல பேரு பாமுங்க. அதை கேட்டு நீங்க எல்லாரும் என்ன பாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. என் முழு பேரு மானவ் பாம். சாரி, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி. பாம் இருக்குன்னு ஏகப்பட்ட கதையை நீ அடிச்சு விட்டுட்ட. பாவம் நல்லவங்கள நீ தீவிரவாதி ஆக்கி விட்டுட்ட. கைய தட்டுங்க. அதுல என்ன இருக்கு? பேக கொடு. பாம். யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க. என்னங்க புடிங்க. நில்லுங்க. புடிங்க, அவங்க தான் டெரரிஸ்ட். புடிங்க. ஓடு 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 சீக்கிரம். எங்க ஓடலான்னு பாக்குறீங்க? எங்க கிட்ட இருந்து உங்களால எங்கேயும் தப்பிச்சு போகவே முடியாது. என்ன பண்றோம் பாரு. இது என்னோட குழந்தைக்காக. வாவ், நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டீங்கப்பா. சூப்பரப்பா, சூப்பரே. ஹனி, நீ செஞ்ச அந்த முட்டாள்தனத்தால எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஃபுல்லா நீங்களே சாப்பிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ப்ரமோஷன் சாப்பிடுற பொருள் இல்ல ஹனி. அப்படின்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க. சாப்பாடு இல்லாத விஷயத்துல எல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல.